அங்க பாத்தியா ஃபாரினர்ஸா மகாபலிபுரம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு வீட்டை கட்டி ஒரு 1 BHK வாடகை விட்டோன்னு வச்சுக்கோ, தண்ணி செலவு பெருசா இருக்காது, கரண்ட் பில்லு பெருசா இருக்காது. ஆனா மாசம் 30,000 ரூபாய் சொல்லையா குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கலாம். நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியா தான். இந்த ஏரியால இந்த பட்ஜெட்டுக்கு யார் தருவாங்க? எல்லாம் கோடியில விக்குது. சினி ஆர்டிஸ்டோ, பிலிம் ஆர்டிஸ்டோ, பிசினஸ் மேனோ தான் இங்க வாங்கி போட முடியும். நம்மளால கொஞ்சம் வாங்கி போறது கஷ்டம். ஆனா வாங்கி போட்டோம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நோவாம நோம்பு கும்பிடலாம். என்ன மேடம் ஏதோ இடம் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க? அவ்வளவு சத்தமா பேசிட்டோமாங்க சார்? சும்மா லேடிஸ்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்தோங்க சார். கேட்டு இருந்தது, அதான் கேட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு வீடு மகாபலிபுரத்துல, காஞ்சிபுரத்துல ஒரு வீடு இருக்குங்க சார். Airbnb-ல போட்டிருக்கேன். அது வந்துட்டு இருக்கு. அந்த வருமானத்தை எடுத்து நான் EMI கட்டுறேன். சோ இங்கேயும் ஒரு வீடு இருந்தாக்கா அங்கே விட இங்க நல்லா வரும் வருமானம். ஆனா இங்க crores-ல விக்குது இல்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏன் மேடம் நம்மள உங்களாலையும் வாங்க முடியும். அதாவது பட்ஜெட், அதாவது 18 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அக்கார்ட் ஹவுசிங் இருக்கு இல்லையா, நேச்சர்ஸ் நெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணிருக்கோம். 18 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், ஒரு வீடே உங்களுக்கு வந்துடும். காட்டேஜ் வில்லா இடம் சொல்றீங்களா? இடத்துடன் கூடிய காட்டேஜ். காட்டேஜ்? ஆமா, 18 லட்சம் ரூபாய். சரி, மிஸ்டேக்னா நீங்க இடத்துக்கு காட்டேஜ்ங்கறீங்க. இல்ல மேடம், இடமா வேணும்னா வெறும் 8 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். நிஜமா தான் சொல்றீங்களா? கண்டிப்பா மேடம். சார் நானே வீடு கட்டிருக்கேன். 20 லட்சம் ரூபாய் இல்லாம வீடே கட்ட முடியாது. நாங்க குடுக்குறோம் மேடம், அக்கார்ட் ஹவுசிங் நாங்க குடுக்குறோம். 18 லட்சம் ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய வில்லா நம்ம குடுக்குறோம். இல்ல வேண்டாம் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட வேணும்னா 30 லட்சம் ரூபாய்க்கு குடுக்குறோம். ஆமா மேடம், நீங்க அழகா Airbnb-லயும் Booking.com-லயும் ஆட் போடுங்க. நீங்க சொன்ன மாதிரி மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிங்க. எவ்வளவு நாள்ல கட்டி கொடுத்துருவீங்க சார்? நான் உங்களுக்கு 5 மாசத்துல கட்டி தரேனே. அப்படியா? ஆமா, வந்தது வந்துட்டோம், போய் பாத்துட்டு வந்துரும். மாடி வாங்க, நான் கூட்டு போறேன். வாங்க போலாமா? போலாம், வாங்க மேடம், வாங்க. இதான் இடமா? இதான் மேடம் நம்ம சைட். 15 நிமிஷத்துல வந்துட்டோம். நல்லா இருக்குதுங்க சார். மேடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க சார். ரைட் மேடம், ஓகே. இதான் மேடம் DTCP அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 10 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கோம். இப்ப பிளாட் வாங்குறீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும். இல்ல காட்டேஜ் வாங்குறதா இருந்தா 6 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல EMI நீங்க கட்டிக்கலாம். ஓகே சரிங்களா மேடம்? இப்போ ரெண்டுக்கு நான் விடுறேன்னு வெச்சுக்கோங்க, அந்த மெயின்டெனன்ஸ்லாம் நீங்களே பாத்துப்பீங்க? நாங்களே பாத்துப்போம் மேடம். Airbnb அதே மாதிரி Housing.com, StarMetன்ற கம்பெனி கூட டை அப் பண்ணிருக்கோம். நாங்க ரெண்டுக்கு விட்டு உங்களுக்கு அந்த இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளவுங்க சார் பெர்சன்டேஜ்? 70-30 மேடம். சூப்பருங்க சார். எவ்வளவு அட்வான்ஸ்ங்க சார் பண்ணனும்? 50,000 அட்வான்ஸ் மேடம். அது பண்ண லீகல் 50,000 பேப்பர்ஸ் ஃபுல் செட் நான் கொடுத்துறேன். டாக்குமெண்ட் செட், ஓகே, ரெசிப்ட் நான் கொடுத்துறேன். சரிங்க. நல்ல நாள் பார்த்து ஒரு நாள் சொல்லுங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன். கண்டிப்பாங்க சார். எனக்கு அந்த கார்னர் பிளாட் பிடிச்சிருக்கு. ரைட் மேடம், எடுத்துங்க. அத நம்ம ப்ரோசீட் பண்ணலாம். சரி, வீட்ல இருந்தும் கூட்டி வந்துறேன். டக்குன்னு அத முடிச்சிடலாம் சார். வாங்க மேடம், முடிச்சிக்கலாம். थैंक यू. Thank you.